இப்போ என்ன நடந்திருக்குன்னா, உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க, மேகதூது அணைக்கு திட்ட அறிக்கை தானப்பா தயார் பண்ணியிருக்காங்க கர்நாடகம். அதுக்கு தானே அனுமதி கொடுத்துருக்காங்க மத்திய நதிநீர் ஆணையம். மத்திய நதிநீர் ஆணையம் வந்துக்கிட்டு அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலையே. வரைவு திட்டம் இது பண்ணுறதுக்கு தயாரிப்பதற்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. வரைவு திட்டத்திற்கு அனுமதி கொடுக்கலையே. அந்த வரைவு திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தா உடனே நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வாங்க, இப்போவே இதை வந்து கேட்குறது அவசியம் இல்லாததுன்னு டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. திமுகவில் இதை எடுத்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியலை. அதாவது நம்ம நடுநிலைமையாக தான் சொல்லணும். திமுகனா இல்லை எந்த நிலைமையும் தாக்கணும்னு இல்லை. இது வந்து சட்ட பிரச்சனை. இதில் சுப்ரீம் கோர்ட்டு சொன்னது இப்போவே ஏன் வரீங்க, அந்த திட்ட அறிக்கை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நதிநீர் ஆணையம் நாங்கள் எல்லா மாநிலங்களையும் கலந்து பேசி நிபுணர்களெல்லாம் கலந்துட்டு தான் இதில் முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ கட்டுவதற்கான திட்ட அறிக்கைக்கு இன்னும் அனுமதி கிடைக்கல. அரசியல்வாதிகள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நதிநீருக்கு அணை கட்ட அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. அது தப்பான விஷயம். அதனால் இதில் வந்து இப்போ தான் அவங்க திட்ட அறிக்கை வந்து நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாது, அவங்க அனுமதியும் கொடுக்கல. திட்ட அறிக்கை தயாரிக்கத்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த திட்ட அறிக்கைக்கு நீதிமன்றம் மத்திய நதிநீர் ஆணையம் அனுமதி கொடுக்கல, க்ளீனாக சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம். அப்படி அனுமதி கொடுத்தாலும் நீங்கள் வாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவ்வளவும் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, இதுக்காக நீங்கள் 177 டிஎம்சி தமிழ்நாடுக்கு கொடுக்கணும்ல ஒவ்வொரு வருஷமும் நதிநீர், காவிரி நீர், அதை கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அதை கொடுக்கலன்னா உங்கள் மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கொண்டு வருவோன்னு உச்ச நீதிமன்றம் கர்நாடக அரசுக்கு சொல்லிட்டாங்க. ஆக இதில் வந்து நமக்கு இது வந்து எந்தவித இழப்பும் கிடையாது. இனிமேல் நடக்கப்போவது என்ன? ஆனால் ஏற்கனவே 2018 இவங்க உச்ச நீதிமன்றத்தில் கர்நாடக அரசு நாங்கள் மேகதூது அணையை எங்கள் எல்லைக்குள்ளே தான் கட்ட போகிறோம்னு சொன்னாங்க. அதுக்கு எந்த கட்டுப்பாட்டையும் உச்ச நீதிமன்றம் விதிக்கவில்லை. அது ஒன்று தான் நமக்கு எதிரான விஷயம். அதனால் 177 டிஎம்சி வருஷம் கொடுக்கிறதே கர்நாடகம் நமக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பதை உச்ச நீதிமன்றம் இதில் உறுதி செய்திருக்கிறது. ஒன்று, திட்ட அறிக்கை தானேப்பா தயார் பண்ணியிருக்காங்க, திட்ட அறிக்கை தயார் பண்ண தானேப்பா அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கைக்கு அனுமதி கொடுக்கல. அந்த அறிக்கைக்கு அனுமதி கொடுத்தால் நீங்கள் எங்கிட்ட வாங்கன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருப்பது அந்த அணையை கட்டுவதற்கு இன்னும் அனுமதி கொடுக்கவில்லைங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள்.